ஆழப்பகுதியா இருக்கு பதட்டத்துல பண்ணியாடா. ஹாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயகிரி லால்பேட்டை யூடியூப் சேனல். இது உங்களுக்கான சேனல், மறக்காதீங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளிடக்கரைக்கு போகிறோம். என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி ஒரு கண்டென்ட் ஆடி 18 இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி ஆடி 18 போய் கொள்ளிடக்கரையில் போய் பார்க்க போகிறேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த புதுசாக திருமணமான தம்பதிகள்லாம் வந்து தாலி பிரித்து கோக்கிறது, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் தீர்த்தவாரி நடக்கும்னு சொன்னாங்க. வருஷம் கேள்விப்பட்டிருக்கிறத ஒரு அடியோட நம்ம போய் நேரடியாக பார்த்ததில்லை. சரி, நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, சில பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க. கொள்ளிடக்கரையில் சிதம்பரத்துலேருந்து வரக்கூடிய சாமிகள், அங்கே என்ன தீர்த்தவாரி எப்படி நடக்குது அப்படிங்கிறத போய் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்த விட ஒரு வீடியோ எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண வீடியோ எடுத்து திரும்பி அதை எடிட் பண்ணி திரும்பி சவுண்டை கொடுத்து என்னென்னவோ பண்ணி கஷ்டப்பட்டு நானே எடுத்து நானே எல்லாம் பண்ணுறதால ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுக்குற இது ஒரு சின்ன சேனலு, இதுக்கு உங்கள் ஆதரவு இருந்தால் தான் இந்த சேனல் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க பாருங்க, இந்த ரோடு வந்து குமராட்சியிலேருந்து கொள்ளிடம் போற வழி, அதாவது வல்லம்படுகு போற வழி, தெற்குமாங்குடி வடக்குமாங்குடி, அந்த ரோடு தான் இந்த ரோடு. எவ்வளவு ஒரு இயற்கை சூழலோட பார்க்கவே ஒரு ரொம்ப ரம்மியமா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. காலையில் டைம்ல எழுந்து வரும்போது இந்த விவசாயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, செம்மையா. இன்னொரு விஷயம், இந்த மயில் எல்லாம் அதிகமா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ரூட்ல வந்தாலும் சொல்றாங்க, நிறைய மயில் பார்க்கலாம். அவ்வளோ மயில் இங்க இருக்குங்க. காலையிலேருந்து நான் வரைக்கும் ஒரு 50-60 மயிலாக பார்த்துருக்காங்க. பெரிய மயில், சின்ன மயில், ஏகப்பட்ட மயில், 4 மயில், 10 மயில். இங்க வந்து பாருங்கன்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு எங்க ஏரியா அப்படி இருக்கு பாருங்க, கம்மியா இருக்குங்களா? மக்களே வந்துட்டோம், கொள்ளிடம் வந்துட்டோம். கொள்ளிடத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ வந்து நம்ம கொள்ளிடத்து உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே பாருங்க, கொள்ளிடம் பாலம். கொள்ளிடத்துக்கிட்ட நம்ம கரெக்டாக இப்போ வந்துட்டோம். இதான் கொள்ளிடம் பாலம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம கீழே தான் இறங்கி உள்ளே போக போகிறோம். பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஃபுல்லாகவே புதுமண தம்பதிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த வழியாக நம்ம போகலான்னு பார்த்தோம். அந்த வழியாக வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் சேரும் சகதியமாக இருக்குது. இந்த புதுமண தம்பதிகள் பண்ற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கணும்னாக்கா வேற வழியே இல்லை. பாலத்துக்கு மேல இருந்து பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். பாலத்துக்கு இந்த பக்கத்துல நம்ம இருக்கோம், அந்த பக்கத்துல நடந்துட்டு இருக்கு ப்ரோக்ராம். இப்போ நம்ம அந்த பக்கம் தான் போக போறோம். சாலையை கிடக்கும்போது கொஞ்சம் கவனமா தான் கிடக்கணும். தண்ணி நிறைய போகுது கொள்ளிடத்துல.
பாருங்க இந்த கொள்ளிட பாலத்துக்கு வந்தாச்சு. கொள்ளிட பாலத்துல அந்த பக்கத்துல அந்த பக்கமா வர்றான்னு பார்த்தா ஒரே சேறு சகதியமா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் சரி இந்த பாலத்துக்கு மேல நின்று பார்க்கலான்னு வந்தாங்க. பாருங்க மக்களே, இந்த புதுமண தம்பதிகள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா அங்க பாருங்க, இந்த கல்யாணத்து அன்னைக்கு ரிசப்ஷன் அன்னைக்கு என்னென்ன மாலைகள்லாம் வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமா சேகரித்து கொண்டு வந்துட்டு இந்த ஆடி 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு இந்த கொள்ளிடம் கரையில வந்து தண்ணியில விடுறாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா ஓகே, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது, சுத்தம் பண்ணி நம்ம செஞ்ச வேண்டியது நம்மளோட கடமை, அது பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி பண்றாங்களே நம்ம ஆதங்கப்படவும் தேவையில்லை. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர்ல ஒரு 10 நிமிஷத்துல இது போய் நேராக போய் கடல்ல போய் கலந்துரும். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு தடுப்பணை கட்டி இந்த கொள்ளிடம் ஆற்றை வந்து தண்ணியை சேகரிச்சாங்க அப்படின்னா எவ்வளவு விவசாயம் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மக்களாக உங்களை கருத்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் அப்படியே கொஞ்சம் நீங்க மறக்காம இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணு குட்டாதான் வீடியோ எடுக்காம விடுவேன் நானு. 2 பேர் திங்கிறீங்க, எனக்கு 2 பேர் யாராவது ஒருத்தன் கொடுக்கணும். கொஞ்சமாவது கொடுங்கடா, இல்ல கொஞ்சமாவது கொடுங்கடா, கொஞ்சம் ஒரு பிச்சாவது கொடுங்கடா. அளவு நெஞ்சத்துல கடலளவு. பாலத்துல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ப கீழே இறங்கி போய் பார்க்கணும்ல, அதான் நம்ம வரேன். கீழே போவாங்க, எப்படி இருக்கு பார்ப்போம். ரைஸ் மில்லு மக்களை எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகளாகவே இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாவே புதுமண தம்பதிகளா இருக்கிறாங்க. எங்க வந்திருக்க சொல்லு. கோயிலுக்கா? என்ன கோயிலுக்கு? ஆழப்பகுதியா இருக்கிறதுனால யாரும் குளிக்க வேணாம் எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாரும் கேட்கற மாதிரி இல்ல. ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அச்சோ, கொள்ளிட கரைக்கு வந்தாச்சானா கரை ஃபுல்லாவே பார்த்து ஒரே சேரா இருக்கப்பா. எப்படிப்பா இதுல நடந்து போறது? தெய்வமான அந்த வீடியோ எடுக்க வச்சுட்டு இருக்கான் ஒரு பையனை, எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. நம்ம லால்பேட்டை சிதம்பரம் தான், சிதம்பரத்துக்கு பக்கத்துல.
ஆமா இருமா இருமா இருமா. मनोमतोभिरग्राह्यो महाबलप्रदालयः अनहङ्कृतरक्षेभ्यस्त्वान्दैकघनादिभूतस्वप्रकाशस्तमशीलस्तदादयः सत्त्वसंस्थस्य शुक्तिस्थः स्वरूपः सत्स्वरूपकः सङ्कल्पोल्लासनमुक्तः